अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मै यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु व अश्हदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अश्हदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நின்று நலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து இந்த உரையை நான் துவங்குகிறேன். எனது பேர் முத்தையா. இப்போ இஸ்லாத்தை ஏற்று முகமது சுலைமான் என் பேர். இப்போ நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அதை உங்கள்கிட்ட பகிர வந்திருக்கேன். என்னுடைய மாமா, எங்கள் அம்மாவோட தம்பி, அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாப்புல. அவர் தான் முதல்ல என் குடும்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். அவர் ஏற்றதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன், ரெண்டாவது அண்ணன் எங்கள் மாமா கூட இருந்து படித்தாப்புல இங்கே சென்னையில் படிக்கிறப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு திருப்பி அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு திருப்பியும் பழைய மாதிரி ஆகிட்டாப்புல. அவர் திருப்பி எங்கள் மாமா என்னையும் வேலைக்கு கூப்பிட்டாங்க. கடை வச்சிருக்கப்ப என்னையும் எங்கள் மாமா கூப்பிட்டப்போ நானும் இங்கே போனேன். போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எங்கள் மாமா கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டாங்க. அவனை இந்த மாதிரி பண்ண மாதிரி என்னையும் நீ கூப்பிட்றேன், இவனையும் நீ மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா கிட்ட எங்கள் அம்மா ஒரு வாக்கு வாங்கிட்டாங்க. அதனால் எங்கள் மாமா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நான் நார்மலாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 6-7 மாதத்து வரைக்கும் நம்மகிட்ட வேலை பார்த்தேன். இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் மாமா போவாங்க, பேசுவாங்க, தொழுவதை பார்ப்பேன். இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி தான் இருந்தேன். இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா என் கூட ஒரு அண்ணன் வேலைக்கு வந்தாப்புல. நான் பிரிஞ்சு கட்டில் தான் வேலை பார்த்தேன். எங்கள் மாமா கடைக்கு இருந்தாப்புல. அப்போ எங்கள் மாமா இந்த இன்னொரு கடை, 2வது கடை ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு அண்ணன் வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. அந்த அண்ணன் தான் எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு அவன் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பாப்புல. நான் சும்மா விளையாட்டுத்தனமாக கேட்டுக்கிட்டு இப்படியே போய்கிட்டு இருந்தேன். ரொம்ப யோசிக்கலாம் இல்லை. ஏதோ கடவுள்னு சொல்கிறாங்க, அவங்களும் கடவுளாங்க, நம்மளும் கடவுள்னுங்கிறோம். அவங்களும் அல்லான்னு சொல்கிறாங்க, நம்ம சிவன் இப்படி சொல்கிறோம். அதனால் அவங்க கடவுள் முஸ்லீம் கடவுள்னாலே தனி, இந்து கடவுள்னாலே தனி, இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அல்லானா வேறு ஏதோ ஒரு கடவுள், வித்தியாசமான கடவுள், முஸ்லீம்களுக்காக உள்ள ஒரு கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னப்போ நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி கேட்டப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாப்புல. இப்போ நீ ஒரு கடவுள் வணங்குறீல்ல தம்பி, முருகன் வணங்குறீல்ல, உங்கள் ஊரில் கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலில் போய்ட்டு கடவுள் தானே, அதுக்கிட்ட போய்ட்டு ஒரு நிறைய தங்கம் இல்லை காசுலாம் வச்சுட்டு போ. அப்புறமா அந்த காசு காலையில் கதவெல்லாம் பூட்டாமல் வச்சுருந்து காசுலாம் காலையில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை இருக்காதுன்னா திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ கடவுள்னால் சக்தி இருக்குமாடா, அது திருடுறதை கூட காப்பாற்ற முடியாத ஒரு கடவுள் எப்படி கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ ஆமாம் சார் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப நான் ஓகே நம்ம எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் மாமா கிட்ட நான் கேட்டேன், என்ன அல்லானா என்னன்னு கேட்டப்ப அல்லானா இறைவன் தான் அரபிக் மொழியில் அல்லான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அப்போ அதை கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே, அல்லா தான் இப்போ இங்கிலீஷில் காடுன்னு சொல்கிற மாதிரி அரபிக் மொழியில் அல்லான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகே. அப்போ நானும் இறைவனை வணங்குறேன், அவங்களும் இறைவனை வணங்குறாங்க. நான் வேறு மாதிரி வணங்கிட்டேன், அவங்க உண்மையிலே வணங்குறாங்க. நான் சிலையை வச்சு நினச்சி வணங்குனேன், அவங்க இந்த மேற்கை பார்த்து வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா சரி எங்கள் மாமா அப்புறம் அந்த அண்ணன்ட்ட சொல்லி சரி நான் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டப்போ நிறைய பயன்களை கேட்டு, அது இல்லாமல் இந்த யூடியூப் பார்த்துக்கிறதுக்கப்போ சொல்லலாம், இது இந்த அறிவியல் ரீதியாக குரானில் 1400 வருஷம் முன்னாடி சொல்லப்பட்டது இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்க மாதிரி ஒரு சில விஷயங்களே பார்த்தேன். கடலை பற்றி அல்லாஹ் சொல்கிறப்ப கடல் இணைகிற இடத்துல அல்லாஹ் திரையை போட்டு வச்சுருக்கேன், ஒரு தண்ணி இன்னொரு தண்ணியில் மாறிடாது அப்படிங்கிற சொன்னதெல்லாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ உண்மையிலே அல்லாஹ் இருக்கிறான். அந்த காலத்து கட்டத்தில் அறிவியல் இல்லாத காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போ அதை சொல்ல முடியாது தானே. அப்போ அல்லாஹ் உண்மையிலே இருக்கிறான், இப்போ நம்ம படைச்சது கடவுளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். ஏற்று இன்றைக்கி நான் 4 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து இப்படியே வந்துட்டுருக்கேன். அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் மாற்றிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாயிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.